விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இயற்கை முறையில் வேர்க்கடலை சாகுபடி செய்து அசத்திய இயற்கை விவசாயினுடைய ஒரு வெற்றி கதை தாங்க இந்த பதிவு. இந்த பதிவை முழுசாக பாருங்கள், மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உழவு மகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் இயற்கை விவசாயிங்க, செஞ்சிலிருந்து அருண் பாண்டியன். இது நிலக்கடலைக்கான பதிவு. நிலக்கடலை விதைச்சி சரியாக 35 நாட்கள் ஆகுது. நம்ம தாளடியை உழுது காய வச்சு நல்லா காய வைக்கணும், அதுதான் முறை. நல்லா காய வச்ச பூமியில் நல்ல ஈரப்பதத்தில் நம்ம விதைச்சிருக்கிறோம். மல்டி ஷீடர் மிஷினை வச்சு நம்ம இந்த விதைப்பை செஞ்சோங்க. இந்த வருஷம் ஹேண்ட் சீடர் மிஷின் சொல்லுவாங்க, அந்த மிஷினை வச்சு உழுதோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில தவறு நடந்துடுச்சு. இப்போ என்ன தவறுனா, ஒரு 3 மிஷினை வச்சு போட்டோம். அதில் 2 மிஷின் பழைய மிஷினு, ஒரு மிஷின் புது மிஷின். இப்போ புது மிஷினில் போட்டது நல்ல விழுந்திருக்கு, கொட்டை ஃபெயிலியர் இல்லாமல் நல்லா சரியான ஆழத்தில் சரியான விதையை ஊனி இருக்குது. பழைய மிஷினில் பார்த்திங்கன்னா சரியான கொட்டையை ஊனாமல் போயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது புது மிஷினில் ஓனது. பழைய மிஷினில் பக்கத்தில் 3 பேர் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போ பழைய மிஷினில் ஓட்டுறதுல பார்த்திங்கன்னா ஒரு சில விதைகளை நான் சரியாக ஊனாமல் போயிருக்கு. அப்போ மிஷினில் ஏதோ ஃபால்ட் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் போடும்போது இந்த மிஷினை சரியான மிஷினை பார்த்து சரியாக விதை விழுதான்னு பார்த்து நம்ம விதைக்கிறது அவசியமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, முதல் களை எடுத்துட்டோங்க. 15லேருந்து 20 நாட்களுக்குள்ளே முதல் களை எடுத்துட்டோம். இந்த முதல் களையை பார்த்திங்கன்னா 10 ஆட்கள் போதுமானதாக இருந்தது 1 ஏக்கர் எடுக்கிறதுக்கு. 1 ஏக்கர் 10 ஆட்களில் களை எடுத்துட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அந்த தெளிப்பு நீர் ஓஸ் தான், ரெயின் ஓஸை பயன்படுத்தி நீரை நம்ம பாசனதுனால, தெளிப்பு நீர் பாசனத்துக்கு போனதுனால தண்ணி கம்மியாக தேவைப்பட்டது. அந்த பௌதிகத்தன்மை அப்படியே இருந்தது, களை கட்டுப்பாடு வந்தது, இவ்வளோ விஷயம் இதில் நடந்தது. அதுவும் இல்லாமல் மழை பெய்கிற மாதிரியான ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலையை அது உருவாக்குச்சு. அப்போ இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய இந்த நிலக்கடலையில் இந்த தெளிப்பு நீர் பாசனம் ரொம்ப அவசியமாக இருந்தது. அதனால் 10 ஆட்கள் மட்டுமே தேவைப்பட்டது 1 ஏக்கர் களை எடுக்கிறதுக்கு. இன்னும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நம்ம பெரும்பாலும் எந்த இடுபொருளும் கொடுக்க மாட்டோம், விதை நேர்த்தி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற கோட்பாட்டில் ஒரு பல ஆண்டுகளாக நம்ம விவசாயம் பண்ணிட்டு வரோம். இப்போது இந்த நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன பிரச்சனை வரும், நம்ம நல்லா காய போடணும். வேப்பம் புண்ணாக்கு 1 ஏக்கருக்கு 100 கிலோ போடணும். அப்படி போடலைன்னா இங்கே பாருங்கள், இந்த பூஞ்சான் நோய் தாக்குதல், மேக்ரோஃபோமினா அப்படிங்கிற ஒரு பூஞ்சானால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் வந்திருக்குது. இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, விதை நேர்த்தியால் கட்டுப்படுத்தலாம். இதில் டைகோடெர்மா வெரிடியை பயன்படுத்தி நீங்கள் விதை நேர்த்தி பண்ணலாம், பஞ்சகவ்வியை பயன்படுத்தி விதை நேர்த்தி பண்ணலாம். இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணி நீங்கள் போடுங்க. நாங்கள் பண்ணல, நீங்கள் தயவுசெய்து பண்ணுங்கள். அடுத்ததாக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணி கட்டுங்க. வடிகால் வசதியோடு நம்ம இருக்கும்போது நிலத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள். அடுத்ததாக வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப முக்கியம். வேப்பம் புண்ணாக்கு 2 வட்டமாக போடுங்க. வேப்பம் புண்ணாக்கு போட வேண்டியது அவசியங்க.